நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சுபா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவு நீர் வாருமே. நிறைவு நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவு நீர் போதுமே. நிறைவு நீர் மாறுமே. நிறைவு நீர் வேண்டுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரேன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆமென். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்தறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். இதயம் அனைத்திலும் வஞ்சகமிக்கது. இதயம் அனைத்திலும் வஞ்சகமிக்கது, அதனை நலமாக்க முடியாது. யார்தான் புரிந்து கொள்வார்கள் அதை? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். சங்கீதம் 20:4 சொல்வதைப் போல, உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக. ஏனென்று சொன்னால், இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது,
அதனை நலமாக்க முடியாது. அதனை அறியக்கூடியவர் யார்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். அதுதான் சங்கீதம் 139:1-2 மிக அழகாக சொல்லும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். இப்போ இந்த இதயம் யாருக்கு தெரியும்? அருமையான பாடலை போட்டார்கள். இந்த இதயம் 3 பேருக்கு தெரியும். சாத்தானுக்கு தெரியாது. சாத்தானுக்கு யூகிக்க மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அதேதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. ஆமென். உங்கள் எதிரியாகிய அழகை கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என தேடி திரிவான். அப்போ அதில் கிடைக்கிற பாடம் என்ன நமக்கு? அதில் நம்ம என்ன உணர்ந்துக்கிறோம் சொன்னால், சாத்தான் உன் இதயத்தை படிக்க முடியாது. ஆனால் உன் பலவீனம் பேச்சு பழக்கம் வச்சு யூகிச்சு கண்ணி வைப்பான். உன் பலவீனம் பேச்சு பழக்கம் வச்சு யூகிச்சுட்டு கண்ணி வைப்பான். அல்லேலூயா. சாத்தானுக்கு இதயத்தை தெரியாது, யூகிக்க மட்டும் தான் தெரியும். தொடக்க நூலில் பார்க்கிறோம். ஏவாளை ஏமாற்றும் பொழுது சாத்தான் என்ன சொல்வான்? ஏன் இந்த மரத்து பழத்தை சாப்பிட்றதில்லை? ஏன் இந்த மரத்து பழத்தை ஏன் சாப்பிட்றதில்லை? கேள்வி கேட்டு ஏவாள்கிட்டருந்து வாங்கி அவங்ககிட்டருந்தே வாங்கி அவங்களையே மாற்றுவான். அல்லேலூயா. யார் உண்ணக்கூடாது என்று சொன்னது? ஏமாற்றுவான். அவனுக்கு தெரியாது, யூகிக்க தெரியும், ஆனால் வல்லமை தெரியாது, வெளிப்பாடு தெரியாது. ஆமான் பாதர்களே. அதனால தான் யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, கடவுள் யோபுவை கவனிச்சாயா? சாத்தா சும்மாவா தொடுறான்? என் இதயத்தில் என்ன இருக்குன்னு சாத்தானுக்கு தெரியாது, ஆனால் இயேசு இருக்காருன்னு தெரியும். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார். இயேசென்னை தேற்றுவார். யோபுவை கவனிச்சியா? சாத்தான் சொல்லுவான், சும்மாவாவும் சொல்கிறான், சும்மாவா உன்னை ஆராதனை பண்ணுறான், அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்களே, எல்லாம் வளைத்து காக்கவில்லையா, எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, அவன் சும்மாவாவும் ஆராதிக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் சொல்லுவீங்க. அவருக்கு என்ன வேலை? அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது. நமக்கு 1008 வேலை இருக்கு. அவருக்கு என்ன வேலை? அவருக்கு எல்லா நேரத்தில் அவர் ப்ரேயர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவருக்கு என்ன? அவருக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறார். இன்னைக்கு யூகிக்கிறோம். அதனால தான் கடவுள் யோபுவை கவனிச்சியான்னு கேட்பார், என் யோபுவை பார்த்தாயான்னு கேட்பார். அவனை போன்று மாசற்றம் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். ஆனால் சாத்தான் சொல்கிறான், ஆண்டவரே சும்மாவா கவனிச்சிங்க, சும்மாவா உங்களை டெய்லி ஸ்தோத்திர பலி எடுக்கிறான்,
அதனால் அறிக்கை செய்யணும். என்னுடைய இதயத்தில் என்ன இருக்குன்னு சாத்தானுக்கு தெரியாது, ஆனால் இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறாருன்னு இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, மனுஷனுக்கு தெரியாது, வெளியே மட்டும் தெரியும். பார்ப்பான், மனுஷனுக்கு தெரியாது, வெளியே மட்டும் இவங்க இப்படி இருக்காங்க, ஆனால் உள்ளே பல வேதனைகள் இருக்கும், வெளியில் சிரிச்சிட்டு இருப்பாங்க. மனுஷனுக்கு தெரியாது. வெளியே மட்டும் அவங்க சிரிப்பை பார்த்து, அவங்களுடைய அலங்காரத்தை பார்த்து, அவங்களுடைய ஆடையை பார்த்து, அவங்களுடைய எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப, ஆனால் அவனுக்குள்ள வேதனையோடு இருப்பான். வெளியில் சக்கரவர்த்தியாக இருப்பான், உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருப்பான். அதனால தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கின்றார். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கிறார். இப்போ சம்பவம் என்ன? சாமுவேல் தாவீதோட அண்ணன்மாரை பார்த்து இவன் தான் ராஜான்னு நினைச்சார். ஆனால் ஆண்டவர் இல்லை, ஆடு மாய்க்கிற சின்ன பையன் அவனு தான் ராஜா. பெரிய பெரிய பசங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் வீட்டில் நல்லா சாப்பிட்டு. அதனால தான் நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? உன் கண்ணீரை மனுஷன் பார்க்குவான், ஆனால் அந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற வலி தேவனுக்கு மட்டுமே தெரியும். ஆமென். ஆமென். உன் கண்ணீரை மனுஷன் பார்க்குறான், ஆனால் கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற வலி அது தேவனுக்கு மட்டுமே தெரியும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். அப்போ இந்த இடத்துல என்ன நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னா, இயேசுவே, மனுஷன் என்ன தப்பாக நினைச்சாலும் பரவாயில்லப்பா, நீர் என் எதையும் அறிஞ்சால் போதும்னு சொல்லணும். இயேசுவே, மனுஷன் என்ன வேணாலும் தப்பாக நினச்சிட்டு போட்டோம், நீங்கள் என்னுடைய இருதயத்தை அறிஞ்சால் போதும்னு சொல்லி. இரண்டாவது, மனுஷனுக்கு தெரியாது, இருதயத்தை வெளியே மட்டும் பார்ப்பான். மூன்றாவது, 100% நம்முடைய இதயம் இயேசுவுக்கு மட்டும் தெரியும். ஆமென். நம்முடைய இருதயம் இயேசுவுக்கு மட்டும் தெரியும். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கும் பொழுது, இயேசுவோ அனைவரையும் அறிந்திருந்தார். மனிதரை பற்றி யாரும் அவருக்கு எடுத்து சொல்ல தேவையில்லை, ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆமென். ஆமென். அப்ப சம்பவம் என்ன? சமாரிய பெண் யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். நீ 5 கணவர்களை கொண்டிருந்தாய் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு தெரியும் உன் உள்ளத்தில் சிந்தனைகளை ஆய்ந்தறிகிறவர். ஆமென். 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 சம்பவம் 2 பாருங்க. இன்னொரு நிகழ்ச்சியில நத்தனியேல், யோவான் நற்செய்தி 1:48 வாசிக்கணும். அத்திமரத்தில் உன்னை கண்டேன், அத்திமரத்தில் உன்னை கண்டேன், உன்னை கண்டேன். இன்னொரு சம்பவம் பாருங்க. பேதுருவை குறித்து லூக்கா நற்செய்தி 22:61 வாசிக்கிறோம். ஆண்டவர் திரும்பி பேதுருவை உற்று நோக்கினார். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன உணர்வு? நீர் சொல்லாத ரகசியம், மறைச்ச காயம், சொல்ல முடியாத வலி எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ஆமென். ஆமென். உன் வேதனை, உன் பாடுகள், நெஞ்சின் நோவுகள், அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள், அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே,
இயேசு உன் இதயம் அறிஞ்சா என்ன பண்ணுவார்? இயேசு என்ன பண்ண போறார்? சங்கீதம் 139, 23, 24 வாசித்து பாருங்கள். என் இதயத்தை ஆய்ந்து அறியும் ஆண்டவரே என்று சொல்லி, இதயத்தை ஆய்ந்து அறியும் சொல்லும் பொழுது உன்னுடைய இதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்கேன் பண்ணுவார். ஹல்லேலூயா. மறைக்க தேவையில்லை. உனக்கு என்ன மறைக்க தேவையில்லை. அவர் எல்லாம் ஸ்கேனிங் ஆகுது. நீ என்ன ஜெபிக்கிற, என்ன ஸ்துதிக்கிற, என்ன சித்தரில் உட்காந்து, ஏன் உட்காந்துருக்க, எதுக்கு உட்காந்துருக்கிற, எல்லாம் மறைக்க தேவையில்லை. அவருக்கு தெரியும். அதனால தான் எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். நம்முடைய வலுவின்மையை கண்டு அவர் இறங்காதவர் அல்ல. நம்மளை அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் நீ தனியா இல்லை, இயேசுவோடு இருக்கிறாய். அல்லேலூயா. நம்முடைய வலுவின்மையை கண்டு இறங்காதவர் அல்ல. அவர் நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கிறார். நீ தனியா இல்லை மகளே, இயேசு உன்னோடு இருக்கிறார். சங்கீதம் 147:3 வாசித்து பாருங்கள். உள்ளம் உடைந்தோரை அவர் குணப்படுத்துகிறார். நமக்கு கட்டு போடுறவர். அல்லேலூயா. காயங்களை ஆற்றுகிறவர். அவருடைய வார்த்தை உன்னை குணமாக்கும். எசேக்கியேல் 36:26 வாசித்திருக்கிறோம் பலமுறை. கல்லான இதயத்தை நீக்கி சதையான இதயத்தை தருவேன் என்று சொன்னவர். இதயத்தை மாற்றுகிறவர், புது இதயத்தை தருகிறவர். அப்போ உன்னுடைய இதயத்தை இயேசுகிட்ட கொடுத்துரு. உண்மையிலே நீ காலையில் வந்தவங்க எல்லாம் பேர் பெற்றவர்கள். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தார்? ஒவ்வொருடைய இருதய சிந்தனைகளை ஆய்ந்தறித்தவர், உள்ளத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிகின்றவர் நம்மை அழைத்தார். அப்ப இயேசு சங்கீதம் 51:10 சொல்வது போல, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும். தூயதோர் இதயத்தை, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும் ஆண்டவரே. இப்ப ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆய்ந்தறியும் ஜபம் என்ன? சங்கீதம் 139:23 படி, என் இதயத்தை ஆய்ந்து பாரும். மறைவான என் பாவம், வேதனை, பயம் எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். என் இதயத்தை ஆய்ந்து பாரும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும். அப்போ ஒப்பு கொடுக்குற ஜெபம், ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சமத்தில். எப்படி? அப்பா, மனுஷங்கிட்ட சொல்ல முடியாத காரியத்தை உங்ககிட்ட சொல்றப்பா. என் இதயம் உமக்கு தெரியும், என்னை தாங்கும். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுனை தேற்றுவார், இயேசுனை தேற்றுவார். அதனால்தான் சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, இயேசுவே இயேசுவே உடைஞ்ச என் இதயத்தை ஒட்ட வையும். இயேசுவே உடைஞ்ச என் இதயத்தை ஒட்ட வையும். எசேக்கியேல் 36:26 சொன்னதை போல புது இதயம் தாங்கப்பான்னு கேட்கணும். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. அதனாலதான் நீதிமொழிகள் 4:23 வாசித்து பாருங்கள். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், ஏனெனில் அதனின்றே வாழ்வு உனக்கு பிறக்கும். எல்லா நீதிமொழிகள் 4:23 வாசித்து பாருங்கள். அதில் உள்ள மைய கருத்து என்னென்றால், எல்லா காவலோடும் உன் இதயத்தை நீ காத்துக்கொள், ஏனெனில் அதனின்றே வாழ்வு பிறக்கும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, யாரும் உன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அழாதே, யாரும் உன்னை கண்டுக்கலன்னு சொல்லி கவலைப்படாதே. யாருமே என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, யாருமே எனக்கு ஆறுதல் இல்லையே, நான் எங்கப்பா போவேன்னு சொன்னான்.
அழாதே, ஒருத்தர் இருக்கிறார், இயேசு. அவர் உன்னை புரிந்து கொள்பவர், ஆமென். உன்னை அறிந்தவர், அல்லேலூயா. ஆராய்ந்து அறிபவர். உன்னை நீ அமர்வதையும் நிற்பதையும், எங்கே போனாலும் பாதாளத்து போனால் அங்கேயும் நிற்கிறவர். ஒவ்வொரு நாளும் உன்னை அறிகிற தேவன். அவர் பேர் தான் இயேசு. ஆமென். அப்போ உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் என்ன பண்ணுகிறாரு? ஜாடியில் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 56:8 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 56:8 வாசிக்க கேட்போம் வேகமாய். ஆமென். துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்றையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? ஆமென். ஆமென். அவருடைய இருதயத்தில் அவர் தோல்பையில் வச்சிருக்கிறார். நம்ம இப்படி கூட வச்சா, இப்போல்லாம் தோல்பை எங்கே இருக்கு? உன் கண்ணீரெல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாடியில் வச்சிருக்கார். பயப்படாத, இதயம் அறிஞ்ச தேவன் என்ற சிந்தனையோடு ஆண்டவர்கிட்ட நம்மை தாமே ஒப்பு கொடுப்போம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். யாரும் புரிஞ்சுக்கலேன்னு அடையலையா? யாருமே உன்னை கண்டுக்கலன்னு கவலையோடு இருக்கிறியா? யாருமே உன்னை பற்றி நினைக்கலன்னு கவலையோடு இருக்கிறியா? உன்னை அவரால் நினைக்காமல் இருக்க முடியாது. உன் இதய சிந்தனையில் ஆய்ந்து அறிபவர். ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னோடு உன் பக்கத்திலேயே இருக்கிறவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ, உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோன்னு கவலையோடு இருக்கிறியா? அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஏசையா 41:10 அழகா சொல்லுது. ஏசையா 41:10. ஆமென். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆமென். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை கொடுப்பேன், உதவி செய்வேன், என் நீதியை விளக்கிறதால் உன்னை தாங்குவேன். ஏன் கவலைப்படுற? அஞ்சாதே, திகையாதே மகனே மகளே. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.